இன்று நாம் பார்க்க இருப்பது எழுத்தாளர் வரதராசனார் எழுதிய அகல்விளக்கு அத்தியாயம் 2. குரல் யாரோ இவள். சந்திரனுடைய தந்தையார் சாமண்ணா பரம்பரை நிலக்கிழார் குடும்பத்தை சார்ந்தவர். சந்திரனுடைய பாட்டனார் இருந்த நிலங்களோடு இன்னும் பல காணி நிலங்களை சேர்த்து குடும்பத்திற்கு பெரும் செல்வம் வைத்து சென்றார். சாமண்ணா குடும்பத்தில் பெரிய பிள்ளை. அவருடைய தம்பி சந்திரனுடைய சிற்றப்பா தமக்கு வந்த சொத்தை வைத்து காக்கும் ஆற்றல் இல்லாதவர். நிலப்புலங்களை கவனிப்பதை விட்டுவிட்டு நகரங்களைச் சுற்றி அங்குள்ள ஆடம்பர வாழ்வில் பற்று கொண்டார். வாரத்தில் 3 நாட்களாவது நகரத்தில் கழித்துவிட்டு மற்ற நாட்களை தம் கிராமத்தில் சலிப்போடு கழிப்பார். அப்போதும் நிலம் எப்படி தோப்பு எப்படி என்று கவனிக்காமல் ஓர் ஆலமரத்தடியில் தம் தோழர்களோடு புலிக்கோடு ஆடிக்கொண்டிருப்பார். புலிக்கோடு மாறி சீட்டாட்டம் வந்தபோது அவர் கையில் சிகரெட்டும் வந்து சேர்ந்தது. சாராயத்தோடு மேனாட்டு குடி வகைகளும் வந்து சேர்ந்தன. சந்திரனுடைய சின்னம்மா நல்லவராக இருந்து என்ன பயன்? பெண் என்றால் கணவன் சொன்னதை கேட்டு வாய் திறக்காமல் பணிந்து நடக்க வேண்டுமே தவிர கணவன் சீரழியும் நிலையிலும் அன்பான இடித்துரையும் சொல்லக்கூடாது. தன் உரிமையை நிலைநாட்டி தற்காப்பு முயற்சியும் செய்யக்கூடாது. உரிமையே இல்லாத பெண் கணவன் கெடும்போது தானும் சேர்ந்து கெடுவது தவிர வேறு வழி இல்லாதவளாக இருக்கிறாள். சந்திரனுடைய சின்னம்மா அப்படித்தான் குடும்பம் கெடுவதை பார்த்து உள்ளம் நொந்து கொண்டிருந்தார். நீந்த தெரிந்தும் கைகால்களை மடக்கிக் கொண்டு கிணற்றில் மூழ்குவது போல் இருந்தது அவருடைய நிலைமை. கடைசியில் சிற்றப்பாவின் நிலங்கள் ஏலத்துக்கு வந்தபோது சந்திரனுடைய தகப்பனாரே ஏலத்தில் எடுத்து கடன்காரனை அனுப்பிவிட்ட பிறகு தம்பியின் குடும்பத்துக்கென்று 5 காணி நன்சை நிலங்களை ஒதுக்கிவிட்டு மற்றவற்றை தம் சொத்து ஆக்கிக் கொண்டார். அந்த 5 காணி நிலங்களையும் தம்பியின் பொறுப்பில் விடாமல், தம்பி பெயரில் வைக்காமல் தம்பி மக்கள் இருவருக்கும் பொதுவாக எழுதி வைத்தார். தம் பொறுப்பில் பயிரிட்டு விளைந்ததை அந்த குடும்பத்திற்கு கொடுத்து வந்தார். அந்த செயலை பெருந்தன்மையானது என்று ஊரார் போற்றினார்கள். தம்பியின் மனைவியோ அந்த உதவிக்காக தம் மூத்தவரை தெய்வம் போல் போற்றி அவர் கொடுத்ததை கொண்டு குடும்பத்தை காப்பாற்றி வந்தார். தம்பி கெட்டுப்போனதற்கு காரணம் நகரத்து பழக்கமே என்பது சாமண்ணாவின் உறுதியான எண்ணம். அந்த எண்ணம் சந்திரனுடைய படிப்புக்கு இடையூறாக நிற்கும் போல் இருந்தது. அந்த கிராமத்தில் 8ஆம் வகுப்பு வரையில் படிப்பதற்கு பள்ளிக்கூடம் இருந்தது. சந்திரன் 8வது படித்த ஆண்டில் வீட்டுக்கு வந்தவர்கள் பலர் அவனுடைய தந்தைக்கு மேற்படிப்பை பற்றி வற்புறுத்தினார்கள். இந்த படிப்பே போதும், நமக்கு இந்த கிராமத்தில் வேண்டியது என்ன? கடிதம் எழுதவும் செய்தித்தாள் படிக்கவும் வரவு செலவு கணக்கு போடவும் தெரிந்தால் போதும். பையன் 8வது படித்து முடித்தால் அதுவே போதும். நல்ல அறிவோடு இருந்தால் இருக்கும் சொத்தை வைத்துக்கொண்டே சீமானாக வாழலாம். நான் 4வது வரையில்தான் படித்தேன். அந்த படிப்பை வைத்துக்கொண்டே நான் இந்த கிராமத்திலும் பக்கத்து ஊர்களிலும் நல்ல மதிப்போடு வாழவில்லையா? இந்த படிப்பு போதும் என்று அவர் மறுமொழி கூறுவார். அவர்களோ காலம் மாறிவிட்டது என்பதை வற்புறுத்தி பக்கத்து நகரத்துக்கு அனுப்பி 10வது வரையில் படிக்க வைக்க வேண்டும் என்றும் இந்த காலத்தில் அதற்கு குறைவாக படித்த படிப்புக்கு மதிப்பு இல்லை என்றும் சொல்லி வற்புறுத்தினார்கள். நகரம் என்று சொல்ல கேட்டதும் அவருக்கு தம் தம்பியின் சீர்கேடு நினைவுக்கு வரும். உடனே அவர்களை பார்த்து, நீங்கள் சொல்கிறீர்கள், நானும் பார்த்திருக்கிறேன். பட்டணத்து பக்கம் போனால் பிள்ளைகள் கெட்டு போகாமல் திரும்புவதில்லை. அங்கே போய் சில நாள் தங்கி வந்தால் போதும். சினிமா, ஹோட்டல், கச்சேரி, ஆட்டக்காரிகள், குதிரை பந்தயம் இப்படி படிப்படியாக கெட்டுப்போய் கடைசியில் ஓட்டாங்கி ஆவதற்கு வழி தேடிக் கொள்கிறார்கள். அந்த பட்டணத்து வாழ்வும் வேண்டாம், அதனால் வரும் படிப்பும் வேண்டாம் என்று மறுத்து விடுவார். அந்த கிராமத்துக்கு ஆபீசர் யாரேனும் வரும்போது இந்த பேச்சு நிகழும். கிராமத்தார்களின் உறவினராக யாராவது நகரங்களிலிருந்து வரும்போதும் இந்த பேச்சு நிகழும். அவர்களில் சிலர் விடாமல், அப்படியானால் நாங்கள் எல்லாம் நகரங்களில் இருந்து படித்து முன்னுக்கு வரவில்லையா? நாங்கள் கெட்டுப்போய் விட்டோமா? நாங்கள் குடும்பத்தில் அக்கறையாக வாழாமல் ஆட்டக்காரிகளையும் குதிரை பந்தயங்களையும் பிடித்துக்கொண்டு அலைகிறோமா என்பார்கள். நீங்களெல்லாம் வேறு. குளத்து மீன்கள் கடல் மீன்களை பார்த்து வாழ முடியுமா? கடலுக்கு போனாலும் அந்த பெரிய அலைகளில் நீந்தி பிழைக்க முடியுமா? புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கொண்ட கதையாய் முடியும் என்று சாமண்ணா ஒரே அடியாய் மறுத்து விடுவார். இந்த உறுதி நெடுங்காலம் நிலைக்கவில்லை. ஆண்டு முடிவில் 8வது தேர்வு நடத்துவதற்காக பள்ளிக்கூடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வந்திருந்தார். அவர் மாணவர்களின் திறமையை ஆராய்ந்தறிவதில் மிக வல்லவர். 8வது வகுப்பு மாணவர்களில் சந்திரன் மிக திறமையாக விடைகள் எழுதியதைக் கண்டு வியந்தார். சிறப்பாக கணக்கு தேர்வில் சந்திரன் ஒன்று விடாமல் போட்டு முடித்து 100க்கு 100 எண்கள் வாங்கும் வகையில் எழுதியிருந்ததைக் கண்டு வியந்தார். அன்று மாலையில் பள்ளிக்கூட தலைமை ஆசிரியரிடம் பேசி கொண்டிருந்த போது சந்திரனை பற்றியும் அவனுடைய மேற்படிப்பை பற்றியும் கேட்டார். ஆண்டுதோறும் இப்படி சில பிள்ளைகள் தேர்ச்சி பெற்று வெளியூருக்கும் சென்று மேற்படிப்பு படித்து உயர்ந்தால்தான் ஒரு கிராமம் முன்னுக்கு வர முடியும் என்பது அவருடைய நம்பிக்கை. அதன்படியே அவர் தணிக்கைக்கு சென்ற ஒவ்வொரு கிராமத்திலும் அவருடைய அறிவுரையை கேட்டு சில பெற்றோர்கள் தம் பிள்ளைகளை மேற்படிப்பு படிக்க வைத்து மகிழ்ந்தார்கள். இந்த ஆண்டில் சந்திரனை பற்றி நல்லெண்ணம் கொண்ட அவர் அவனுடைய மேற்படிப்பை பற்றி தலைமை ஆசிரியரிடம் கேட்டார். தலைமை ஆசிரியர் சாமண்ணாவின் மனநிலையை பற்றியும் உறுதியை பற்றியும் சொன்னார். இன்ஸ்பெக்டர் வியந்தார். கிராமத்தில் பொதுவாக இவ்வளவு அறிவு நுட்பம் வாய்ந்த பிள்ளைகளை காண்பதே அரிது. இந்த பிள்ளையின் கல்வியை பாழாக்குவதா? அது என்ன பிடிவாதம்? போகலாம், வாருங்கள், நான் போய் அவனுடைய தந்தையிடம் பேசுவேன் என்று சொல்லி எழுந்தார். சந்திரனுடைய தந்தையாரை கண்டதும், உங்கள் குடும்ப நன்மைக்காக வந்திருக்கிறேன். தவறாக எண்ணக்கூடாது. நான் சொல்வதை பொறுமையாக எண்ணி பார்க்க வேண்டும். ஒன்றும் அவசரமில்லை. 1 வாரம் 2 வாரம் கழித்து முடிவுக்கு வரலாம் என்று அடிப்படையிட்டு பேசத் தொடங்கினார். தம் நோக்கத்தை எடுத்துரைத்தார். சாமண்ணா பொறுமையோடு கேட்டிருந்த முடிவில் பழையபடி தம் தத்துவத்தை விளக்கினார். இன்ஸ்பெக்டர் சிரித்தார். கலைமகள் வழியே உங்கள் வீட்டை தேடிக்கொண்டு வருகிறாள்.
நீங்கள் திரும்பி போகுமாறு சொல்லி வழியடைக்கிறீர்கள். உங்களுக்குத்தான் இந்த ஊரில் எல்லோரையும் விட நிலபலம் மிகுதி என்ற கேள்வி நீங்களே இப்படி சொல்லி பயந்தால் என்று நிறுத்தினார். இந்த காலத்தில் எப்படியா நம்புவது? நம் குடும்பத்தில் நம் வம்சமாக இருக்கும் வரையில்தான் நம்முடைய பிள்ளை. வெளியே போனால் அப்புறம் சொல்ல முடியாது என்ற சாமண்ணா கொஞ்சம் நெகிழ்ந்தாற்போல் பேசினார். அவருடைய பேச்சின் நெகிழ்ச்சியை கவனித்த இன்ஸ்பெக்டர் அந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி கொண்டு, நான் உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். பையன் ஒரு காலம் அப்படி கெட்டு போக மாட்டான். படிப்பு வராது மக்கு பிள்ளைகள் தான் அப்படி கெட்டுப்போவது வழக்கம். உங்கள் பையன் சந்திரன் ஒரு நாளும் அப்படி கெட்டு போக மாட்டான். உறுதியாய் சொல்லுகிறேன். ஆடு மேய்க்கிறவனுக்குத்தான் ஆட்டை பற்றி தெரியும். ஊர் ஊராய் போய் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளின் திறமையை பார்க்கிறவன் நான். உங்கள் பிள்ளையை பற்றி உங்களுக்கு தெரியாது, எனக்குத்தான் தெரியும். இந்த ஆண்டில் எத்தனையோ பள்ளிக்கூடங்களை பார்த்திருக்கிறேன். எத்தனையோ பிள்ளைகளை பார்த்து வருகிறேன். அவர்கள் எல்லோரிலும் சந்திரனைப் போல் ஒருவன் இல்லை. அவன் நாக்கில் கலைமகள் வாழ்கிறாள். நான் சொன்னால் நம்புங்கள். தனியே அனுப்பி படிக்க வைத்தால் கெட்டுப்போவானோ என்ற பயம் இருந்தால் அப்படி வேண்டா. கடவுள் உங்களை ஏழையாக படிக்கவில்லை, செல்வமும் கொடுத்திருக்கிறார். செலவு ஆனால் ஆகட்டும். நகரத்தில் ஒரு சிறு வீடு பார்த்து பையனுடைய அம்மாவையோ யாரையோ அனுப்பி சமைத்து போட செய்யுங்கள். அவர்கள் பையனை கூட இருந்து கவனித்துக் கொள்வார்கள். எப்படியோ பையன் படிக்க வேண்டும், அதுதான் வேண்டியது. செல்வம் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். கல்வி அப்படிப்பட்டது அல்ல. யாரோ ஒருவரை தான் கலைமகள் தேடி வருவாள். உங்கள் குடும்பத்தை இப்போது தேடி வந்திருக்கிறாள். அவளை அவமதிக்க வேண்டாம். சொன்னால் கேளுங்கள். உங்கள் பையன் படித்து பட்டம் பெற்று நாளைக்கு ஒரு கலெக்டராக வந்தால் உங்களுக்கு எவ்வளவு பெருமை, ஊருக்கு எவ்வளவு பெருமை. எவ்வளவு பணம் இருந்தாலும் அதற்கு ஈடு ஆகுமா என்று சாமண்ணாவின் நெஞ்சை தொடும்படி எடுத்து சொன்னார். சாமண்ணாவின் நெஞ்சில் ஏதோ புத்துணர்ச்சி பிறந்தது. உடம்பிலே ஒரு வகை குளுமை, நாடி நரமெல்லாம் பாய்வது போல் உணர்ந்தார். ஒன்றும் பேசாமல் தலை குனிந்திருந்தார். சரி என்று சொல்லப்பா என்று தொலைவில் யாரோ ஒரு குடியானவனுடைய குரல் கேட்டது. சாமண்ணா தலை நிமிர்ந்து அவன் யார் என்று பார்த்தார். 2 ஆட்கள் பேசிக்கொண்டு போவதைக் கண்டார். வீட்டின் முகப்பில் ஒரு பள்ளி டிக் டிக் என்றது. அது என்ன திசை என்று கவனித்து உள்ளே எழுந்து சென்ற பஞ்சாங்க குறிப்பை பார்த்தார். அந்த வேளையில் அந்த திசையில் பள்ளி சொன்னால் என்ன பலன் என்று பார்த்தார். யோகம் என்று இருந்தது. தம் மனைவியிடம் சென்று ஒரு பெரிய தட்டில் பழங்களும் வெற்றிலைப்பாக்கும் கொண்டு வர சொன்னார். வேலையாளை அழைத்து 4 தேங்காய் உரித்து வர சொன்னார். இன்ஸ்பெக்டரை நோக்கி முறுவலோடு சென்று அவர் எதிரே உட்கார்ந்தார். ஒன்றும் அவசரமில்லை. 10 நாள் பொறுத்து முடிவு செய்யலாம். பையனுடைய படிப்பு உங்களால் கெட்டதாக ஏற்படக்கூடாது. அதை சொல்லிவிட்டு போகவே வந்தேன், அவ்வளவுதான் என்று எழுந்தார். இருங்கள், வெற்றிலைப்பாக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று சாமண்ணா தடுத்தார். நீங்கள் தெரிந்துதான் சொல்கிறீர்கள். உங்களைப் போல் பெரியவர்கள் சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டியதுதான் என்றார். வெற்றிலை முதலியன வந்த பிறகு இன்ஸ்பெக்டர் அவற்றில் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு, நான் வந்த காரியம் முடிந்தது என்று தெரிந்து கொண்டேன். பையனுடைய நல்ல காலம் என்று சொல்லிக்கொண்டே விடைபெற்றார். அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி சாமண்ணா கை கூப்பினார். வேனில் விடுமுறை முடிந்தது. ஆனி மாதத்தில் சந்திரனும் அவனுடைய அத்தையும் வேலையால் ஒருவனுமாக மூவரும் எங்கள் தெருவில் ஒரு வீட்டில் குடிவந்தார்கள். சந்திரன் கிராம பள்ளிக்கூடத்தை விட்டு நகர பள்ளிக்கூடத்து மாணவன் ஆனான்.